வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி கள்ளக்குறிச்சி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2 kW சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் பிஎம் சூரியகர் ஸ்கீமில் போட்டுக்கிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதானியில் வந்து என் டைப் டாப்கான் டெக்னாலஜி அதில் 570 வாட்ஸ் பேனலில் வந்து 4 போட்டுக்கிறோம். அப்புறம் இன்வெர்ட்ரு வந்து இது ஹெவல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து 10 years வாரண்ட்டி அப்படிங்கிறதுனால அதனால் அதுதான் போட்டுக்கிறோம். ஸோ இது இப்போ ஸ்டாண்ட் ஒர்க்கில் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஆங்கர் போல்ட் அடிச்சிருவோம். இதில் வந்து அவங்க வந்து ஆங்கர் போல்டு கீழே ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு அது ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ண ஒர்க் பண்ணிட்டோம். அவங்க கெமிக்கல் சொல்யூஷன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கீழே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நாங்கள் அந்த கெமிக்கல் சொல்யூஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆங்கர் போல்ட் அடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபிட் பண்ணோம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து வீடு கட்டும் போதே வந்து மேலே இருந்து பைப்பு வந்து கீழே வரையும் கொண்டு வந்து விட்டுட்டார். எல்லாமே கன்சல்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாருங்க. நம்ம ஆர்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடியே இது இப்படி தான் பண்ணுன்னு சொல்லியிருந்தார். இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாருங்க. இப்போ ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் இது நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நான் நேரில் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாருங்க. அதனால் இப்போ வந்திருந்தார் தீபாவளிக்கு. ஸோ அப்போ தான் எல்லாம் பண்ணணும். அவங்க எல்லாமே கன்சல்ட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு மேலேருந்து கீழே வரையும் இன்வெர்ட்டர் வரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டோம். மறுபடியும் இன்வெர்ட்டர்லேருந்து மீட்ரு வரையுமே அது கொஞ்சம் கண்டுபிடிச்சி பண்ணுறது ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. பட்டு பண்ணி முடிச்சிட்டோம். அது ஆனால் கஸ்டமர் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 kW பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 10 யூனிட்ஸுக்கு மேலே நல்லா பீக் சன்ஷைன் ஹவர்ஸில் ஜென்ரேஷன் ஆகும். உங்களுக்கு 2 months ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 550 to 600 யூனிட்ஸ் பக்கம் நல்லா ஜென்ரேஷன் ஆகுங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பில்லு வந்து ஒரு 400 யூனிட்ஸ் அப்படி தான் எடுக்கிறாங்க. நீ ஃபர்தராக வந்து இவங்க வந்து ஏசி ஆட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஏசி போடணுங்கிறதுக்காக தான் சோலார் இப்போ முன்னாடியே போட்டுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது மேலே பேனலில் ஃபிட் பண்ணிக்கிறோம். அது ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் சொல்யூஷன் ஊற்றுறது அது எதுக்காகன்னா அது வந்து அந்த கிராக் ஏதாவது இருந்தாலுமே அது அரெஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் கஸ்டமர் தான் சொல்லியிருந்தார். இது கண்டிப்பாக இது பண்ணணுன்ட்டு அவரே தான் வாங்கிட்டு வந்து கொடுத்து அது இன்செட் பண்ணி பண்ணிட்டோங்க. சைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து யூ நெமிலி, அதாவது வந்து உளுந்தூர்பேட்டைக்கு பக்கம். இது யூ நெமிலிங்கிற அந்த வில்லேஜில் தான் இது பண்ணிக்கிறோங்க. எல்லாம் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி 1 வீக்லேயே நமக்கு இவங்களுக்கு வந்து நெட் மீட்ரு வந்துருச்சு. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் வந்து 1.45 kW நம்ம அந்த 11 o'clock செக் பண்ணும்போது இருந்துச்சு. அப்போ வந்து 6151 வாட்-ஹவர், அதாவது 6.1 யூனிட் ஜென்ரேட் ஆகிக்குது. 2 நாளில் பார்த்தீங்கன்னா 23.26 யூனிட். கேடபிள்யூஹெச்ங்கிறது கிலோவாட்-ஹவர், அது யூனிட்னு சொல்லலாம். அதாவது கிலோவாட்-ஹவர்னால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்போ இதில் 17.4 கிலோவாட்-ஹவர்னால் 17.4 யூனிட் அப்படிங்கிறது இது மீனிங்கு. ஸோ இப்போ நம்ம இதில் இப்போ டோட்டல் ஜென்ரேஷன் வந்து 23.2 யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குது இன்வெர்ட்டரில். நம்ம அதாவது மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணி 2வது நாள் அது 2 நாள் முடிஞ்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நெட் மீட்டரில் பார்க்குறோம். இந்த குமுலேட்டிவ் இம்போர்ட், ஐஎம்பின்னா இம்போர்ட், கேடபிள்யூஹெச் அந்த வேலையை தான் பார்க்கணும். 260 இருந்துச்சு. இது எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 17.4, அதாவது 23 வந்து இன்வெர்ட்டரில் ஜென்ரேட் ஆகிக்குது, 17.4 வந்து இபி கொடுத்துக்குறாங்க. ஸோ மீதி ஒரு 6.5 யூனிட் பக்கம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது மண்டே ரீடிங் எடுக்கிறோம். இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மண்டேவில் நம்ம பார்த்துட்டுருக்குறோம்.